வணக்கம், நான் பிகே. நாம் இப்போ வேர்ல்டு பட்ஜெட் ட்ராவல் சீசன் 1 முதல் கண்ட்ரியான ஜார்ஜியாவில் இருக்கோங்க. இப்போ ஜார்ஜியாவில் இருக்கிற வடமேற்கு மாநிலமான ஸ்வான்டி அப்படின்ற மாநிலத்தில் இருக்கிறோம். அந்த மாநிலத்தில் இன்னொரு இருக்கிற ஒரு முக்கியமான மாவட்டமான மிஸ்டியா அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கோம். போன எபிசோட பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இங்கேருந்து இந்த மிஸ்டியாவிலேருந்து மேலே வந்து உஸ்கேலி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருந்தோம். இதுக்கப்புறம் வந்து மேலே ஏறி இதோட லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த கிராஸ் ஓவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிற பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக 4:30 மணிக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன். லேட் ஆகிடுச்சு. இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5:50. பட் இன்னும் வெயில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். வெயில் நல்லாவே இருக்குது. ஸோ வந்து இப்போ என்னோடய பிளான் மலை ஏறுறது தான். நேற்று நம்ம எதில் என்ட்ரு ஆனோமோ அதே டவர் வழியாக தான் என்ட்ரு ஆகிறோம். There was an entrance to the tower. Yeah, yesterday I visited here. Yeah. Actually, today I want to go until up hill. Yeah. Oh. The crossover. Okay. I'm planning to. I supposed to start actually. Yeah, hour before. I don't know how much time does it take. Yeah, they told 2 hours. 2 hours. Let me try. How much you can reach? பயங்கர ஸ்டீப்பாக இருக்குல்ல. கொஞ்சம் உடனே டயர்டாகுது. உடனே என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வருது. அப்பா அப்பா ஓரளவுக்கு ஏறி வந்திருக்கோம். பேச விட முடியல, மூச்சு தான் வருது. போவோம், எவ்வளோ போவோம். Okay. I'm PK. Mateus. I'm from India. Yeah, I see. I know. I mean, it's easy to recognize Indian people. I'm from Poland. Poland. Okay. Nice to meet you. Nice to meet you. Okay. I'm planning to ski in India also. Oh, yeah, please welcome. Always welcome. Not this year. Okay. The next year. Always welcome. அவர் பிறந்து இந்த மலையை தாண்டி நம்ம போகிறது 1.5 மணி நேரம். அதன் பிறகு அங்கே 7 மணி நேரம் இருக்குல்ல, அதில் போய் அதை தாண்டி இருக்கிற பனிசறுக்கிட்டு வர்றாரு. அங்கே ஒரு பாதை போகுது, இங்கே ஒரு பாதை போகுது. அது நான் சொன்னால அந்த பனிசறுக்கலாம் போகிறாங்கன்னு அந்த பாதை போல் இருக்குது. இதுதான் இது நம்ம போக வேண்டிய பாதை. டைட்டாக இருக்குது, ஸ்டீப்பாக ஏறுவோம். இது அங்கங்கே அடையாளம் இருக்குது. அந்த அடையாளம் தான் கரெக்டாக போகிறோன்னு காட்டுது. அதை வச்சு தான் போயிட்டுருக்கேன். அந்த ஜார்ஜியா கொடி மாதிரி அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பயங்கரம் மூச்சுவாங்க. ஓரளவுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வந்ததில் ஒரு 30% திரும்பி ஏற முடியும். அவ்வளோதான். எப்படியே ஏறி போயிடுறா பிக்கே. இதோ இந்த மார்க்கிங்கை நம்பி தாங்க போகிறேன். இதுக்கப்புறம் எதுவும் பார்த்து தெரியல. இங்கே இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். இதை விட்டு திரும்பினோம், அப்புறம் ஏறினதுக்கு இவ்வளோ தூரம் ஏறதுக்கு அர்த்தமெல்லாம் போயிடும். 7 நைட்டு வெளிச்சானா இருக்குது நல்லாவே. அந்த நம்பிக்கையில் தான் நேற்று நான் ஏறலான்னு முடிவு பண்ணேன். நான் எதில் ஏறி வந்திருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கு முடியல தண்ணி போயிருக்குங்க. இது தெரியற மரத்துக்கு அப்புறம் எல்லாம் இதாக தான் இருக்குது. ஓப்பனாக தான் வந்துட்டோன்னு நம்புகிறேன். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வரல இன்னும் ஒரு 10 மீட்டர் போகணுன்னா போய் தான் ஆகணும். 100 மீட்டர் போகணுன்னா போய் தான் ஆகணும். அந்த மலை தெரியுது இல்லையா உங்களுக்கு? அதில் 3/4 வாசின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ தூரம் ஏறி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பக்கத்தை கால்குலேட் பண்ண சொல்ல போயா இருக்கும். சரியாக இருக்கும். காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, போகலாம். கமான் மேன், வி கேன் டு இட். இது இந்த கிறிஸ்மஸ் டீ மாதிரியே இருக்குல்ல, அந்த டீ தானே? கமெண்டில் சொல்லுங்கள். டீ கரெக்டு தானே? நான் சொல்கிறேன் டீ கரெக்டு தானே? எப்படி போகலாம்? ஸ்டீப்பாக தான் போகுமா? ஏறு. தண்ணி குடித்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அடா பாவியெல்லாம் ஏறி நாங்கள் இறங்குமான்னு அது எப்படி இருக்குது பாருங்கள். மொத்தமாக லாக்கு. நான் எங்கேயுமே வர முடியாது. மேலே போய் ஆகணும். ஆஹா, இருட்ட ஆரம்பிச்சிருச்சே. இதில் எல்லாத்தையும் எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த பாயிண்ட் போடுறாங்க பாருங்கள், அது மட்டும்தான். கரெக்டான ரூட்டில் தான் நீ போகிற அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் இந்த மார்க்கிங். எப்படி பார்த்தீங்களா? இப்படி வெற்றிமாறன் பாட்டுலாம் போட்டு தான் நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டு ஏற வேண்டியதாக இருக்குது. யூடியூப்பில் இது நிறையா போட முடியாது.
காப்பிரைட் அடிச்சுருவாங்க. அதனால் ஆஃப் பண்ணிக்கிட்டு நான் கேட்டு வரேன். கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் மேலே இருக்குது, பேரலாம். வந்தாச்சுங்க. ஒரு போர்டு ஒன்று இருக்குது, அந்த போர்டை பார்த்து தெரிஞ்சிடும். ஸோ அப்படி நமக்கு நேர் இதில் இந்த ஒயிட் மலை இருக்குது, வெள்ளை மலை. இன்னும் கொஞ்சம் நேரம் மேலே ஏறிடலாம். ஏறிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளிச்சம் இருக்கும்போது கீழே இறங்கிடலாம். இதுதான் 2.3 கிலோமீட்டர் தாங்க மெஸ்டியா. ஆனால் எவ்வளோ படுத்திருச்சு நம்மளே. மெஸ்டியா இந்த லேக் ஒன்று இருக்குங்க, அது போவாங்க. நம்மளால முடியாது சாமி. கூலி பாஸ் அப்படின்னு இடம், பெச்சோ அப்படின்னு ஒரு இடம். 17 கிலோமீட்டரான். 2 கிலோமீட்டருக்கு நாங்கள் தெரியுச்சு. அந்த சிலுவை எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதான் பாயிண்ட்டு. ஒரு வேளை நான் ரூட்டு மாதிரி வந்துட்டான்னு தெரில, என்ன இது வெவ்வேறு காட்டுது. ஓகேங்க, உங்களுக்கு மேலே வந்து இதுக்கு ஈக்குவலாக இதெல்லாம் காட்டிடணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். இது பாருங்க, வண்டி வரைக்கே வச்சுருக்காங்க. இது எந்த ரூட்டுன்னு தெரில. எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. கீழேருந்து பார்க்குறதுக்கு மேலே வந்து இந்த லெவலாக பார்க்கும்போது இப்படி இருக்குது. இதுக்கு தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தது. அந்த மலையும் வானம் அப்படியே ஒரே ஒயிட்டில் இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை காட்டணுங்கிறதுக்காக தான் வந்தேன், உங்களுக்கு காட்டியாச்சு. அவங்க ஒரு மரத்தில் சிவப்பு அம்புக்குறி போட்டு இந்த பக்கம் காட்டியிருக்கு ரூட்டு. எப்படி போகிறதுன்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே. இவங்க கூட இப்போ காரில் கொண்டு விட்றேன் அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் மேலே ஏறினா டார்க் ஆகிடும், ரிஸ்க் எடுக்காது அப்படின்ட்டாங்க. எங்கேருந்து திடீர்னு ஒருத்தர் வந்துட்டார். அதான் இயற்கை வந்து நமக்கு, இயற்கையை வந்து எப்போவுமே நம்புகிற காரணம் தாங்க. இயற்கை என்றைக்குமே நம்மளை ஏமாத்தாது. நான் எப்படி போகிறேன் அடுத்த 2 மணி நேரம் கீழே அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்தேன். அவங்களே வந்துட்டாங்க. பர்ஃபெக்ட்டுங்க, பர்ஃபெக்ட். இந்த வண்டி தான் எங்கேருந்து வந்தாங்க திடீர்னு. அவனால எவ்வளோ முடியுமோ அதை கொடு அப்படின்ட்டாங்க. ஓகே மக்களே, ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி வைங்க. Hello India. This brother very good. Thank you brother. I'm Mr. David from Mestia. Yeah, Mr. David from Mestia. He very kind. I will give his number. Okay, once I get down in description, video description, you can take his help. You came from India or from Dubai now? Actually, I am working in Oman. Tourist. So Oman, if you are in GCC, you will get easily Georgia. So there's a lot of old buildings. There was some old rulers there, so there's some palaces. Some palaces. ஆக்சுவலாக நான் முடிஞ்ச பிறகு ஓப்பன் பண்ணது இந்த பிரதருக்காக தான். இவர் வந்து ஃப்ரம் ஷங்காய். ஆக்சுவலாக இவர் தான் இந்த வண்டி வந்து ரெண்டல் எடுத்திருக்காரு. இன்றைக்கி பூரா இந்த ஹில்ஸ் மேலே ஏறுறதுக்கு. ஆக்சுவலாக சிங்கப்பூர் இவர். ஸோ இங்கே வந்து ஒரு 2.5 weeks இருக்கார். ஸோ இப்போ இவர் எடுத்துகிட்டு வந்த வண்டி தான் நம்மளை கரெக்டாக வந்து ரெஸ்கியூ பண்ணி கீழே கூட்டு போயிட்டு இருக்குது. தேங்க்யூ பிரதர். Yeah. கொண்டு வந்து சேர்த்துட்டாருங்க. பேங்கில் ஏடிஎம்மில் கொஞ்சம் பணம் எடுத்து அவர் கொடுத்துர்லாம். கரெக்டான டயத்துக்கு வந்தார். அதான் சொன்னார், நீ பாட்டுக்கு இவ்வளோ சீக்கிரம் இருட்டான டயத்தில் ஏன் போனேன், லேட் ஆகிட்டாச்சுன்னா உல்ஃபுலாம் வரும், உல்ஃபு ஃபாக்ஸ் தான் இருக்கும், ஏன் நீ போனா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். ஓகே கொடுத்துலாம் அதில்ப்பா. ஓகே பணம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஓகே